அண்ணன் கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களையும் அப்படிதான் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழுக்காகவும் தமிழ் ஈழத்திற்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் அவர் பட்ட பாடு, அவர் சந்தித்த சவால்கள், அவர் சந்தித்த நெருக்கடிகள், இன்னைக்கு பிரபாகரன் அவர்களின் பெயரை உச்சரிக்கக்கூடிய இந்த கற்றுக்குட்டிகளுக்கு தெரியுமா? காட்டு கூச்சலிடும் கற்றுக்குட்டிகளுக்கு கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களின் தியாகம் என்னவென்று தெரியுமா? விடுதலை புலிகள் தோழமை கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த போது இவர்கள் எல்லாம் எங்கிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எங்கோ டூயட் பாடிக்கொண்டிருந்தார்கள், எங்கோ ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார்கள். யாரோ சோசியல் மீடியாவில் எவனோ பேசுறான், ஃபிட்ஸ் வந்த மாதிரி கையை கால உதறிட்டு நிற்கிறாங்க. எல்லாம் கையை கால உதறிட்டு அடித்தொண்டையால காட்டுக்கூச்சல் இட்டால் எல்லாம் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறார்கள். 2002 ஒரு முறை 1 மணி நேரத்திற்கு மேலாக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னை அழைத்து பக்கத்தை அமர வைத்துக் கொண்டு அந்த ராணுவ மிடுக்கான உடையோடு அமர்ந்து கொண்டு 1 மணி நேரம் சாதி அரசியல் குறித்து பேசினார்.